வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். அன்று முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டு காலம் பிதாவுடைய சித்தம் செய்த நாட்களிலே அவர் முதல் செய்த பிரசங்கமே பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் பிரசங்கம் பண்ணினார். ஏனென்றால் ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்த அறிவு இருந்தது, ஆனால் அதை சுதந்திரிக்க வேண்டியதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற அறிவில்லாமல் இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தாங்களுக்கு மேசியாவாகிய ராஜா வரப்போகிறார். அந்த ராஜா ஆளுகை செய்கிறவராக இருப்பார். ராஜ்யத்தை தம்முடைய ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுப்பார் என்கிற அறிவு இருந்தது. ஆனால் அந்த ராஜ்யத்தின் ஆளுகை யாருடையது, அந்த ஆளுகை எப்படி இருக்கும், அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க, அந்த ராஜ்யத்தில் வாழ்ந்திருக்க, அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக நிலைத்திருக்க எப்படிப்பட்ட ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் என்கிற அறிவில்லாமல் இருந்தார்கள். அல்லேலூயா. அதை ஆண்டவர் அறிந்துதான் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களிடத்தில் போய் முதல் செய்த பிரசங்கம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம நல்ல மனம் திரும்புதலை பெற்று முன்னோர்களுடைய வழிபாடுகளை எல்லாம் விட்டுவிட்டு, பிசாசனுடைய வழிபாடுகளை விட்டுவிட்டு, பேயினுடைய வழிபாடுகளை விட்டுவிட்டு, விக்கிர வழிபாடுகளை விட்டுவிட்டு, பாவ சாப கிரியையில அகப்படாதபடிக்கு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். நல்ல மனம் திரும்பின வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும். இந்த ஜீவிக்கிற கிறிஸ்துவின் சபையில வந்து ஆராதிக்கிற உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக வாழுவீர்கள். அதற்கு நீங்க நல்ல மனம் திரும்புதல் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனம் திரும்புவது என்றால் என்னவென்றால் நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று பார்ப்போமானால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய இனத்தை விட்டு நாம் விலக வேண்டும், நம்முடைய வீட்டாரை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும், நம்முடைய பொல்லாத தேசத்தின் அருவருப்புகளை விட்டு நாம் விலகி கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையில் அங்கத்தினராகி கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை கை கொண்டு வாழ வேண்டும். அதுதான் மனம் திரும்புதல். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழுகிற ஜனங்கள் எல்லாம் விரியன் பாம்பு குட்டிகள். விரியன் பாம்பு குட்டியுடைய வாயில பல்லு முளைக்கும் பொழுது அது யாரையாவது கடிக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்று சொல்லி செயல்பட்டு கொண்டே இருக்கும். அதுபோலதான் இந்த உலகத்தில் வாழுகிற பொல்லாத ஜனங்கள், இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழுகிற ஜனங்கள் யாரையாவது கடிக்க வேண்டும், அழிக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற விரியன் பாம்பு குட்டிகளாக வாழுகிறார்கள். இந்த விரியன் பாம்பு குட்டிகளின் நடுவில் இருந்து நாம் வேறுபடுத்தப்பட்டு கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையிலே அவருடைய சாயலை தரித்து அவருடைய அவயவங்களாக அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்திருக்க வேண்டும். நாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிறவர்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்துவின் பிள்ளைகள் வாழுகிறதற்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற கிறிஸ்துவனுடைய விதிமுறைமைகளும் நியாயங்களும் நீதியுமாய் இருக்கிறது. இந்த நியாயத்தை நீதியை நாம் கைக்கொண்டு கர்த்தருடைய விதிமுறைகளிலே நாம் நடப்போமானால் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை நமக்கு தருவார். அதற்காகத்தான் தேவன் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அடுத்த வசனத்தை வாசிங்கள். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாகிய இரண்டு சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரனாகிய அந்திரேயாவும் கடலிலே வலை போட்டுக் கொண்டிருக்கிறதை அவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். அல்லேலூயா. இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுகிறார் ஜனங்களிடத்துல. கடலோரமாய் வாழுகிற ஜனங்களிடத்துல ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிவிட்டு கலிலேயா கடலோரத்தில்
ஆண்டவர் நடந்து போகிறார். அங்கே போகும் பொழுது 2 சகோதரர்கள் அண்ணனும் தம்பியுமாக இணைந்து கடலிலே வலை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக அவர்கள் வலை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் பிழைப்புக்காக மீன் பிடிக்கிறதற்காக வலை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சகோதரர்கள் 2 பேரை இயேசு கிறிஸ்து கண்டார். அதில் ஒருவன் பேதுரு, இன்னொருவன் அவனுடைய சகோதரனாகிய அந்திரேயா. அவர்களை 2 பேரையும் ஆண்டவர் கண்டதும் அவர்களிடத்தில் போய் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள், நீங்கள் என்னை மீன் பிடிக்கிறவர்களாக அல்ல, உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். அல்லேலூயா. நீங்கள் இதுவரையிலும் உங்களுடைய பிழைப்புக்காக நீங்கள் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி என்னுடைய ராஜ்யத்திற்காக, என் தேவனுடைய ராஜ்யத்திற்காக உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்துகிற நல்ல கருவியாக தேவன் நம்மை பயன்படுத்துகிறதற்காக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவரை பின்பற்றி அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிற பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் நம்மை அவருக்குள்ள ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அறிவு எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் இடைவிடாமல் தேவ சமூகத்தில் வந்து தேவனுடைய இருதயத்தின் விருப்பத்தை சித்தத்தை செய்து நிறைவேற்றி அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாகவும் காணப்பட வேண்டும். அப்படி வாழுகிறவர்களை தான் தேவன் கண்ணோக்கி பார்ப்பார். அவர்களுக்கு தான் ஆசீர்வாதங்களை நன்மைகளை தருவார். அவர்களை கொண்டுதான் பயங்கரமான காரியங்களை, அசாத்தியமான காரியங்களை தேவன் ஜனங்களுக்குள்ளும் அதிகாரிகளுக்குள்ளும் ஆளுநர்களுக்குள்ளும் செய்வார். நமக்கு விரோதமாக பலவிதமான சத்துருக்கள் பொறாமை கொண்டு எரிச்சல் கொண்டு பலவிதமான தீமையை செய்ய போராடுவார்கள். ஆனால் தேவன் நமக்காக முன்னின்று யுத்தம் பண்ணி நமக்கு விரோதமாக எரிச்சல் கொண்டு பொறாமை கொண்டு வன்கண் கொண்டு செயல்படுகிற எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் துரத்தி அழித்து போடுவார். அதிகாரிகளை ஆளுநர்களை தேவன் நம் பட்சத்தில் திருப்பி கொண்டு வந்து நமக்கு சாதகமாக மாற்றுவார். நாம் விடுதலையோடு எங்கும் தேவனுடைய சுத்தம் செய்வோம். கர்த்தருடைய வார்த்தையை சகல கோடி மக்களுக்கு அறிவிப்போம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நேராக ஜனங்களை வழிநடத்துவோம். இந்த ஆண்டிலே பாருங்க, யாரெல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்காக உதவி செய்கிறார்களோ, நன்மை செய்கிறார்களோ, அவர்கள் மாத்திரம்தான் ஆளுகைக்கு வருவார்கள். மற்றவர்கள் எல்லாரும் மூட்டை கட்டி கொண்டு ஓடி போவார்கள். கர்த்தர் இதை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆளுநர்களுக்குள்ளும் அதிகாரிகளுக்குள்ளும் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை உருவாக்குவார். அதை நம்முடைய கண்கள் காணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விதத்தில் பாருங்கள், தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராக இருப்பார். இன்னும் ஒரு விதத்தில் சாத்தான் பலவிதமான தீமைகளை விதைத்துக் கொண்டிருப்பார். சாத்தான் விதைக்கிற தீமைகளை நாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை அழித்து நிர்மூலமாக்கி தேவன் தருகிற நன்மைகளை நாம் சுதந்திரித்து தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்ந்திருக்கிற பிள்ளைகளாக காணப்படும்படி எப்பொழுது சபையில் கூடி வந்து தேவனை நோக்கி இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக, தேவனை பாடி துதித்து ஆராதிக்கிறவர்களாக, தேவனுடைய வார்த்தையை தியானித்து ஜனங்களுக்கு அறிவித்து ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்துகிற பிள்ளைகளாக வாழ வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகமும் உலகத்தில் இருக்கிறவைகளும் சாத்தானுடைய கையில் இருக்கிறது. இந்த உலகத்தையும் உலகத்தில் இருக்கிறவைகளையும் ஆண்டவர் மீட்டெடுத்து அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்த்து அவர் சுத்தமாக இருக்கிறார். அதற்காகத்தான் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி ஜீவனை தந்தார். அல்லேலூயா. ஆகையால் நாம் இவைகளை மனதில் வைத்து நாம் உற்சாகமாய் செயல்படுகிறவர்களாக, பிரயோசப்படுகிறவர்களாக, முந்தி பலனடைகிறவர்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அநேகர் தேவனுடைய சுத்தம் செய்கிறதற்காக வந்திருக்கிறார்கள். ஆனால் அநேகருடைய ஓட்டம் பாதியிலே முடிந்து போய்விட்டது. அவர்கள் தங்களுடைய ஓட்டத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளுகிறார்கள். நாம் அப்படி அல்ல. ஒரே சரியான இயேசு என்கிற வழியிலே நாம் ஓடுவோம். நாம் இயேசு என்கிற வழியிலே பிரயாணம் பண்ணுவோம். இயேசுடைய வழியிலே நாம் முடிவு வரையந்தமும் பிரயாணம் பண்ணி அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவருடைய ராஜ்யத்தின் மகிமை பயங்கரமானவைகள். அவைகளை விவரிக்க நாவுகள் போதா. அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு பயங்கரமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தரப்போகிறார். அதற்காகத்தான் இந்த பகற்கால வேளையிலே தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அடுப்பு கடியில வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் தேவ
தேவன் உங்களை பசு பொன்னாக மாற்றுவார். மனிதர்களை பிடிக்கிறவர்களாக ஏற்படுத்தி பயன்படுத்துவார். கரங்களை கட்டளைங்க சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை அசைத்தலைங்க சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் அதன் 26ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை சத்தமா வாசிக்கலாம். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயங்கரமான ஒரு ஒளியிலே தரிசனமாகிறார். தரிசனமானதும் அப்போஸ்தலனாகிய பவுல் கீழே பொத்தென்று விழுகிறான். அவனுடைய கண்களிலே பார்வை இல்லாமல் போய்விட்டது. அவன் பயந்து நடுங்கி, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று கேட்கிறான். ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். மகிமையின் தேவன் தரிசனமாகி பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நான் உன்னை ஒரு சுய ஜனத்தினிடத்திலிருந்தும் அந்நிய ஜனத்தினிடத்திலிருந்தும் முதலாவது உன்னை விடுதலை ஆக்குவேன். அல்லேலூயா. அப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அந்நிய ஜனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். நம்முடைய சுய ஜனத்தினிடத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு கர்த்தருக்கென்று வேர் பிரிக்கப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்படியானால் யாக்கோபு தனித்து வாசம் பண்ணுவான் என்று சொல்லி இருக்கிற வசனத்தை போல தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சபை மக்களாகிய நாமும் கிறிஸ்துவனுடைய சபையில தனித்து வாசம் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி வாழுகிறவர்களை தான் தேவன் தெரிந்து கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆகையால் தான் சங்கீதம் 92 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய பிரகாரங்களிலே வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய வீட்டின் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரகாரங்களிலே, ஆண்டவருடைய சபை ஊழியத்திலே நாம் இருந்து செயல்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் அப்படி கூட்டி சேர்த்து ஆண்டவருடைய பிரகாரங்களிலே வைத்து பயன்படுத்துகிற பிள்ளைகளுக்கு அவருடைய வீட்டின் நன்மையினாலே அவர்களை திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு இந்த சபையில திருப்தியான ஆசீர்வாதம், திருப்தியான நன்மை உங்கள் ஆவிக்கும் உண்டு, ஆத்துமாவுக்கும் உண்டு, சரீரத்துக்கும் உண்டு. ஆண்டவர் இதை சபையில வைத்திருக்கிறார். சபையில வருகிற பிள்ளைகளுக்கு அதை தருகிறார். சபையில எழுந்தள்ளிதான் தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை கட்டளையா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்தலையா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் தன்னுடைய சுய ஜனத்தினிடத்திலிருந்தும் அந்நிய ஜனத்தினிடத்திலிருந்தும் அவனை விடுதலையாக்குகிறார். விடுதலையாக்கி என்ன செய்கிறார் என்று பார்ப்போமானால் கீழே வாசிங்க. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே, உன் சுய ஜனங்களும் அந்நிய ஜனங்களும் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய முதலாவது அவர்கள் பாவ மன்னிப்பை பெறணும். இரண்டாவது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி. இப்ப பாருங்க, நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி நீக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு வசனத்தினாலே காக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட சுதந்திரத்தை பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுபோல ஆண்டவருடைய ரட்சிப்பை பெறாதபடி, ஆண்டவருடைய பரிசுத்தமாக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வராதபடி வாழுகிற நம்முடைய சுய ஜனங்கள் அநேகர் இருக்கிறார்கள். அந்நிய ஜனங்கள் அநேகர் இருக்கிறார்கள். இது போல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்தார்கள். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக வாழ்ந்து அவன் முதலாவது என்ன செய்யணும் என்றால், முதலாவது தன்னுடைய ஜனத்திற்கும் அந்நிய ஜனத்திற்கும் இயேசுவை விசுவாசிக்கிறதற்கான விசுவாச போதனைகளை அவன் செய்து, பாருங்கள், பரிசுத்த மன திரும்புதலை அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் பாவ மன்னிப்பிலிருந்து பெற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக மாறணும். அடுத்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அவர்கள் இயேசுவோடு சுதந்திரத்தை பெற்று அனுபவிக்கிறதற்காக பரதீசிலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த காலத்தில் நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம் பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தை அனுபவிக்கிறதற்கு
பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் உள்ளவர்களாக வாழுகிறோம். இதே போல அந்நிய ஜனங்களும் சுய ஜனங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமாக்கப்பட்ட அவர்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக அவர்களும் மாறும்படி அவர்களுக்கு ஒளியாக அவர்களுக்கு வெளிச்சமாக தேவன் நம்மை பயன்படுத்துவார். அல்லேலூயா. அப்படிதான் அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் பயன்படுத்தினார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் கொடுத்த அழைப்பும் அதுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த கீழ வாசிங்க. அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். பாருங்கள், முதலாவது தன் சுய ஜனத்தினிடத்திலிருந்தும் அந்நிய ஜனத்தினிடத்திலிருந்தும் அப்போஸ்தலனாகிய பவுலை விடுவித்து ஆண்டவர் தம்மோடு கூட வைத்து அவனுக்கு சரியான போதனையை கொடுத்து பரிசுத்த ஆவியின் நிறைவை கொடுத்து கிருபை வரங்களை கொடுத்து ஆண்டவர் அவனை உருவாக்கினார். உருவாக்கிவிட்டு இப்ப எந்த தன்னுடைய ஜனத்தினிடத்திலிருந்து சுய ஜனத்தினிடத்திலிருந்து ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை வேறுபடுத்தி எடுத்தாரோ அதே ஜனங்களிடத்தில் ஆண்டவர் அனுப்புகிறார். அல்லேலூயா. எதற்கு? அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் உடையவர்களாக மாறணும், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளணும், அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திர வீதத்தை பெற்று அனுபவிக்கிற சுதந்திரவாளிகளாக மாற வேண்டும். அது மட்டுமல்ல, புறஜாதிகளும் பவுலுடைய சுய ஜனங்களும் இருளை விட்டு கர்த்தருடைய ஒளியினிடத்திற்கும் பிசாசனுடைய அதிகாரத்தை ஆளுகை விட்டு ஜீவனுள்ள தேவனிடத்திலும் அவர்களை திருப்பும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுலை இந்த ஜனங்களிடத்திலே அனுப்புகிறார். அல்லேலூயா. இதிலிருந்து நாம் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ரெண்டு வித ஆளுகை இருக்கிறது. ஒன்று இருளின் ஆளுகை, இன்னொன்று தேவனுடைய ஒளியின் ஆளுகை. அல்லேலூயா. ஏராளமான ஜனங்கள் இருளை விரும்பி இருளின் ஆளுகைக்குட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் நானும் ஒளியை விரும்பி ஒளியின் ஆளுகைக்குட்பட்டவர்களாக இருக்கிறோம். எல்லா ஜனங்களும் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு வரணும். சாத்தானுடைய ஆளுகையை விட்டுவிட்டு தேவனிடத்தில் திரும்பி தேவ சித்தம் செய்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்து தேவனோடு ஆளுகை செய்கிற பிள்ளைகளா வாழ வேண்டும். இது கர்த்தராகிய தேவனுடைய பாருங்கள் சித்தமாக இருக்கிறது. இதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி நமக்காக அவர் ஜீவனை தந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் இந்த அறிவுள்ளவர்களாக இருந்து எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் ஜனங்களை இருளின் இடத்திலிருந்து ஒளியினிடத்திற்கு சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திருப்பி தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்தினாரோ அதுபோல இன்றைக்கு ஊழியர் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்த வேண்டும். இதுதான் நாம் தேவனுக்கு செய்கிற ஊழியம். அல்லேலூயா.